ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பிராத்மிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் லெசன்ஸு, எப்படி வந்து நம்ம படிக்கணும், எந்தெந்த விதத்தில் வந்து லெசன்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன், லெசன்ஸோட எல்லா அபியாஸ், அப்புறம் ஃபுல் த்ரூ அவுட் த லெசன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு போதினி, பாக் 1 போதினி, அப்புறம் பாக் 2 வந்து பத்ய, அப்புறம் கத்ய, கஹானி, அப்புறம் கிராமர் போர்ஷன்ஸு, அனுவாத அபியாஸ், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லா லெசன்ஸுமே வந்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஓகேவா? அனுவாத அபியாஸில் மட்டும், அதாவது டிரான்ஸ்லேஷன், அதில் மட்டும் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸாக எடுத்திருக்கு. ஓகேவா? அது வந்து இன்னும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம். அது போக வந்து கிராமரில் வந்து நம்ம கிராமர் போர்ஷன்ஸ் மட்டும், அது என்னென்ன மீனிங்கு, எப்படி எப்படி வந்து யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் இல்லையா பிராத்மிக்கில். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிராத்மிக் கிராமரோட அபியாஸ் வந்து கொஞ்சம் எடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு 2 லெசனுக்கும் ஒரு வீடியோ. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து புக்கோட ரிவ்யூ, புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கொஷின் பேப்பர் பேட்டர்ன் என்ன, நம்ம எந்த மாதிரி படிக்கணும், அதற்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படின்னு வந்து சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பிராத்மிக்னு மட்டும் இல்லை, எல்லா லெவலுக்குமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது போக வந்து சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, அப்புறம் ப்ரீவியஸ் இயரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இப்போது நம்ம ஆகஸ்ட் எழுத போகிறோமா, ஃபெப்ரவரி எழுத போகிறோம் அப்படின்னா அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இதில் நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில், அந்த மாதிரி கொஷின் பேப்பர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்புறம் பிராத்மிக் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதான் சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு வந்து பிராத்மிக் அப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அது பூராமே வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயுமே எல்லாமே இருக்குது. ஓகேவா? அப்புறம் பிராத்மிக்கோட புக் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அப்புறம் ரிவிஷன், எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து எப்படி ரிவிஷன் பண்ணணும், அதற்கான ஒரு 1 மார்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, 2 மார்க்ஸ் அந்த மாதிரி த்ரூ அவுட் புக்கோட ரிவிஷன், லாஸ்ட் டைம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் கொடுக்கறதுக்காக, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம சேனலினுடைய பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக போதினி, பத்ய, கத்ய, கஹானி, கிராமர், அனுவாத் அபியாஸ் அப்படின்னு சொல்லி பிராத்மிக்குன்னு போட்டு இந்த ஒவ்வொரு டைட்டிலும் போட்டு எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே? இந்த எல்லா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது போக மேலே ஐ பட்டன்லையும் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்போது நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இந்த 3 பட்டன் இருக்கு இல்லையா, நான் இதில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ லெசன் படிக்கும்போது அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் எல்லா லெசனுமே இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது லெசன்ஸ் வேணும்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணும்போது டுடே இஸ் எ குட் டே அப்படின்னு நம்ம சேனல் நேம் போட்டு உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கிராமர் போர்ஷன் சொன்னோம் இல்லையா, அப்படியே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். பிராத்மிக் வந்து தயவு செய்து நல்லா படிங்க. ஏன்னா பேசிக்ஸு, அதனால் தயவு செய்து நல்லா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து அது எக்ஸாமுக்கு பிஃபோர் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி பிஃபோர் தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கும் தெரியாது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நல்லா படிங்க. பிராத்மிக் வந்து ரொம்ப பேசிக்கு. அதுவே நீங்கள் நல்லா படிக்கல அப்படின்னா அப்புறம் பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செய்து எல்லாரும் நல்லா படிங்க. நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்காக இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகுங்க. லாஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கும்போது 2 மந்த் இருக்கும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கிறோம். ஸோ இது நம்ம வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆனால் அது நம்மளுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோஸ் போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இல்லையா? நம்ம சேனல் வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.